வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. ஆண்டவர் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இன்றைய காலை வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இன்றைய வாழ்வு தரும் உணவு நிகழ்ச்சிக்கு இயேசு நாமத்துல உங்களை மறுபடியும் அழைக்கப்படுகிறீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 6-10 வசனங்களை நாங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடினால் தன் மேல் சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழம் தூரத்தில் இருந்தபடினால் படவிலிருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திருந்த பொழுது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். நம் கண்கள் எப்படி நம்ம செபிக்கலாம். மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் உமது பிள்ளைகள் உமது வசனத்தை கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை விசேஷ விதத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சகல ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார் என்று இந்த வசனத்தின்படி கர்த்தர் ஆண்டவரே ஒரு பிள்ளைகள் ஆண்டவரே படுகிறதான அந்த வேதனை பாடுகள் மத்தியிலே கர்த்தர் உமது கரத்தை நீட்டி ஒவ்வொரு பிள்ளைகளை விசேஷ விதத்தில் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் ஆண்டவரே, நீர் அவர்களுக்காக வைத்திருக்கிறவைகள் ஒருவன் கண்கள் கண்டது இல்லை, காது கேட்டதில்லை, உணர்ந்ததில்லைன்னு பார்க்கிறோம். அன்றைக்கு அவருடைய சிஷ்யர்கள் ஆண்டவரே கரையோரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்காக போஜனத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளில் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போகிற பாதையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தர் உமது கரம், உமது வழி நடத்துதல், உமது பிரசன்னம் அவர்களோடு இருக்கணும் ஆண்டவரே. கையின் பிரயாசங்களில் ஒரு ஆசீர்வாதம், பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு உயர்வை கர்த்தர் நீங்கள் கட்டளையிடுவீராக. அவர்களுக்கு இருக்கிற எல்லா வழக்குகள் போராட்டங்களில் இருந்து ஒரு விடுதலை தாங்க, அதிகாரி இடத்துல தயவு கிடைக்க செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உமது கரம் பிரசன்னம் இருக்கணும். அவர் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வியாதி பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை செய்யுங்க. அவன் கையின் பிரயாசத்தில் ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதி பெருக பண்ணுவீரார். தொடர்ந்து நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை பொறுப்பெடுத்து கொண்டு நடத்துவார். ஆமேன்.